அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவா வேலு கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்க விஷயம்னா ஏவா வேலு அவர்களுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனைகளை அதிரடியான பல ஆவணங்களும் கிட்டத்தட்ட ரொக்கமாக 40 லட்சம் ரூபாய் பணமும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அப்படின்றதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் சிக்கி இருக்கக்கூடிய நிலையில் சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த ஏவா வேலுவுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எப்படி சேர்ந்தது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தது எப்படி அப்படின்ட்டு பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஊழல் செய்தது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட சாலை ஒப்பந்தங்களை செயல்படுத்தியதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் புகாரின் பேரில் தாவேகா அரசின் வழிகாட்டுதலின்படி லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள், அவருக்கு சொந்தமான இல்லங்கள் மற்றும் பல இடங்கள்லையும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சோதனைகளை நடத்தி இருக்காங்க. ஒரு பக்கம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா டெண்டர்களில் பல முறைகேடுகள் நடந்தது அப்படின்ட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அவசரமாக நேர்காணல் நடத்தப்பட்டு விதிகளுக்கு புறம்பாக மேற்கொள்ளப்பட்ட 109 பணியிடங்களுக்கான நியமன அனுமதி தற்போது அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ அரசாணை கடிதமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த அரசாணையின்படி இந்த கோவிலில் காலியாக இருந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இதர பணியிடங்கள் 39 மற்றும் காவலர் பணியிடங்கள் 70 என மொத்தம் 109 பணியிடங்களை நிரப்புவதற்காக வழங்கப்பட்டிருந்த அனுமதி நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக ஆணையர் DG வினய் உத்தரவிட்டிருக்கிறார். இப்படி கோவில்ல முறைகேடு, இன்னொரு பக்கம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது அதிலையும் முறைகேடு அப்படின்ட்டு தற்போது திமுகவின் சட்டமன்ற கொறடாவாக இருக்கக்கூடிய ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளையும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றி, அதாவது அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையை பற்றி, பல கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தது பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. சாதாரண ஒரு பஸ் கண்டக்டராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்று உலகமே வியக்கும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்தவர் நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது முழுக்க அவருடைய கடின உழைப்பாலையும் திறமையாலையும் கிடைத்த பணம், அந்த ஆன்ஸ்கிரீன் அந்தஸ்து அதெல்லாம். ஆனால் அதே போல ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தான் இந்த ஏவா வேலு அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். ஆனால் இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பணக்காரர்களில் ஒருவராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் நெருக்கமானவர்கள் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தவருக்கு இவ்வளவு பெரிய அசுரத்தனமான வளர்ச்சி எப்படி சாத்தியமானது அப்படின்றது தான் மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7வது முறையாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கின்றார் ஏவா வேலு அவர்கள். அவருடைய அரசியல் பயணத்தை திரும்பி பார்த்தா ஆரம்பத்தில் அவர் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினவர். அதன் பிறகு திமுகவிற்கு தாவிய ஏவா வேலு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மற்றும் தற்போதைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் நம்பிக்கையை பெற்று கட்சியில் தனக்கான செல்வாக்கை கொஞ்சமாக உயர்த்தி கொண்டார். ஒரு கட்டத்தில் திமுகவின் மிக முக்கிய பவர் சென்டராகவே உருவெடுத்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் நேரங்களில் திமுகவின் வேட்பாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய பொறுப்பு இவரிடம்தான் இருந்தது. கடந்த தேர்தல்களில் தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு 10 இடங்களை ஒதுக்கீடு செய்தது உள்ளிட்ட அனைத்து முக்கிய
பணிகளையும் அனைத்து பின்னணி வேலைகளையும் இந்த ஏவா வேலுதான் பார்த்தீங்கன்னா நடத்தி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அசூர பலத்துடன் வலம் வந்த ஏவா வேலுவின் மீது தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை மிக கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் போடாத சாலைகளுக்கு போலி பில்களை தயாரித்து அரசு பணத்தை செலவழித்ததாக அறப்போர் இயக்கம் என்ற சமூக அமைப்பு வலுவான ஆதாரங்களோட புகார் அளித்திருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது முறையான வழக்கு தொடுக்கப்பட்டு அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டது. தற்போது அவர் திமுகவின் கொறடாவாகவும் இருக்கும் நிலையில் இந்த வழக்கு எந்த அடிப்படையில் நகரும், அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும் பொதுமக்களிடம் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த ஏவா வேலுவுக்கு இன்று சொந்தமாக பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள், நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் கல்வி நிறுவனங்கள் என்று பல கோடி கணக்கான சொத்துக்கள் குவிந்து கிடக்கின்றது. யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இவருடைய இந்த அசாத்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன அப்படின்ற கேள்வி பாமர மக்களிடம் கூட எழுந்திருக்கின்றது. இந்த அசுர அளவிலான பணம் மற்றும் சொத்துக்கள் அவருக்கு எப்படி வந்தன, எந்தெந்த முறையற்ற வழிகளில் இவை சம்பாதிக்கப்பட்டன என்பது குறித்து பல சந்தேகங்களும் தற்போது பொதுமக்களிடம் எழுந்திருக்கின்றது. தற்போது தமிழ்நாட்டில் ஆளும் தமிழக வெற்றிக் கழக அரசு முந்தைய ஆட்சிகளின் ஊழல்களை ஒழிப்பதில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கின்றது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேகா அரசு ஏவா வேலுவின் இந்த அசுர சொத்து குவிப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களின் பின்னணியை தோண்டி துருவி அடித்தா இதுவரை தமிழக மக்கள் அறிந்திராத பல திடுக்கிடும் உண்மைகளும் மெகா முறைகேடுகளும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அது மட்டுமல்லாமல் அவரிடம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் குவிந்து கிடக்கின்றது. வருமானத்திற்கு அதிகமாகவே குவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த கால பவர் சென்டராக இருந்தவர்களின் அஸ்திவாரத்தையே அசைக்கும் வகையில் தாவேகா அரசு எடுக்கப் போகும் அடுத்தடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய சுத்திகரிப்பையே ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக தற்போது நெடுஞ்சாலைத்துறையில் பல முறைகேடுகளை, அதாவது போலியாவே பில் போட்டு அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பை இந்த ஏவா வேலு அரங்கேற்றி இருக்கின்றார் அப்படின்றதுக்கு ஆதாரமாக பல ஆவணங்கள் தற்போது சிக்கி இருக்கின்றது. எந்நேரம் வேணுமானாலும் இந்த ஏவா வேலு கைது செய்யப்படலாம் அப்படின்றது தான் தற்போதைய செய்தி. சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்து அரசியலுக்குள்ளார நுழைந்து இன்று வருமானத்துக்கு அதிகமாக பல ஆயிரம் கோடிகளை சொத்துக்களை சேர்த்திருக்கின்றார் ஏவா வேலு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. மக்களின் பணம் சுரண்டப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். தாவேகா அரசு தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை சிறப்பான நடவடிக்கை. உடனடியாக ஆதாரபூர்வமாக அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிரூபித்து தகுந்த தண்டனையை வழங்கி தர வேண்டும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, எண்ணமாக இருக்கின்றது.